நெதன்யாகுவின் இரத்த வெறியால் பறிபோன 16 உயிர்கள். லெபனான் மீது இஸ்ரேல் தாக்குதல். கடைசி நொடியில் ரூட்டை மாற்றிய ஜேடி வான்ஸ். இஸ்ரேலின் பிடிவாதத்தால் மீண்டும் பதற்றமான மத்திய கிழக்கு பகுதி. என்ன நடக்கிறது விரிவாக பார்க்கலாம் வாங்க. தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். சிட்டாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன், சென்னை. கிட்டத்தட்ட 100 நாளைக்கு மேல போன ஈரான் அமெரிக்கா இஸ்ரேல் போர் எப்போ முடிவுக்கு வரும் அப்படின்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இதுல முதல் கட்ட பேச்சுவார்த்தை தோல்வியில முடிஞ்சிருக்கு. 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடக்குமோ, அப்படி நடந்தாலும் அதுவும் தோல்வியில போய் முடியுமோ அப்படின்னு எல்லாரும் பயத்துல இருந்தாங்க. ஆனா இப்போ நேத்து வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான் கிடைச்சிருக்கு. என்னன்னா, ஈரான் அமெரிக்கா இந்த போர் நிறுத்தம் டிஜிட்டல் முறையில் நடந்திருக்கு. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் பிரான்ஸ் நாட்டு அதிபர் முன்னாடி டிஜிட்டல் முறையில் சைன் போட்டிருக்கு. நாங்க போர் நிறுத்தத்துக்கு சம்மதிக்கிறோம், போர் நிறுத்தம் நடைமுறைப்படுத்தப்படும் அப்படின்னும் ஈரானோட அதிபரை அதே மாதிரி சைன் போட்டிருக்காரு டிஜிட்டல் முறையில. இப்படி 2 நாட்டு தலைவர்களும் அவங்களோட பரஸ்பர முறையில சைன் போட்டுக்கிட்டாங்க டிஜிட்டல் முறையில. ஓகே, இது டிஜிட்டல் முறையில் தான் சைன் போட்டாலும் நேரடியா சைன் போடணும். இது ஒரு போர் நிறுத்தம் அப்படின்னா இது சில ப்ரொசீஜர். அப்படிதான் நேத்து வெள்ளிக்கிழமை சுவிட்சர்லாந்துல இருக்க ஜெனீவால 2 நாட்டை சார்ந்த தலைவர் சைன் போட்டோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இது திடீர்னு ரத்து செய்யப்படுது. என்னடா இது திடீர்னு போர் நிறுத்தம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒரு மகிழ்ச்சியான செய்தி கிடைச்சது. அப்புறம் அமைதிக்கான பேச்சுவார்த்தை நடைபெறும் சொன்னாங்க. அப்ப அதுவும் நடந்துச்சு. கடைசியா போர் நிறுத்தம் செய்ய போறாங்க, அதை டிஜிட்டல் முறையிலே சைன் போட்டாங்க. இப்போ நேரடியா போய் சைன் போட போறாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு கேன்சல் பண்றாங்க. என்ன ஆச்சு, எதனால? ஒருவேளை திரும்பவும் ட்ரம்ப் அவர்கள் வேதாளம் முருங்கை மரம் ஏறின மாதிரி திரும்ப இல்ல வேண்டாம், நாங்க போர் நிறுத்தம் செய்ய மாட்டோம் அப்படின்னு அவர் சொல்லிட்டாரா? இல்ல ஈரான் சைட்ல இருந்து தாக்குதல் பண்ணியிருக்காங்களா? இல்ல அதுவும் இல்லாம பெஞ்சமின் நெதன்யாகு அவர்கள் திடீர்னு தாக்குதல் பண்ணி நாங்க ஒரு டிஃபென்ஸ்க்காக தான் அடிச்சோம், மத்தபடி நாங்க எதுவுமே பண்ணல, நாங்க கத்தியாலாம் குத்தல, ஜஸ்ட் கண்ணால் ஷூட் பண்ணோம், அவ்வளவுதான், மத்தபடி நாங்க தாக்குதல் பண்ணல அப்படின்னு கோமாளித்தனமான கோக்குமாக்கு வேலையா பண்ணிட்டாரா அப்படின்னு இப்படி பல கேள்விகள் மக்கள் மத்தியில் எழுந்துட்டு இருந்தது. ஆனா என்ன நடந்ததுன்னு பார்த்தா, பெஞ்சமின் நெதன்யாகு அவர்கள்லாம் வேலையை காமிச்சிருக்காரு. என்னன்னு பார்த்தா, அதாவது ஈரான் அமெரிக்கா போர். இன்னும் சொல்ல போனா இந்த போர் ஆரம்பமான புள்ளின்னு பார்த்தா ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கான பிரச்சனை மட்டும்தான். ஆனா நடுவுல அமெரிக்கா இந்த போரோட சூழ்நிலையே மாறி இருக்கு. இஸ்ரேல் ஈரான் அந்த ஒரு வார்த்தை போய் ஈரான் வெர்சஸ் அமெரிக்கா என்ற ஒரு பேச்சு என்ற ஒரு வார்த்தை உருவாகி இருக்கு. ஏன்னா இஸ்ரேலை விட அமெரிக்கா தான் அதிகம் ஈரானை தாக்குதல் பண்ணியிருக்காங்க. என்னதான் ஈரானை எதிர்த்து 2 நாடுகள் இருந்தாலும் இந்த போர் சூழ்நிலையில அமெரிக்கா வெர்சஸ் ஈரான் என்ற ஒரு சொல்லால் தான் அதிகம் பயன்படுத்தப்பட்டுச்சு. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்படி இந்த பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கும்போது இந்த அமைதிக்கான ஒப்பந்தம் போட்டே ஆகணும்னு சொல்லி ஒரு நிபந்தனை 2 நாடுகளுக்கு இடையே வந்துருச்சு. அதனால ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாரு, ஓகே நம்ம வர 19ஆம் தேதி ஜெனீவால நம்ம அமைதி ஒப்பந்தம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா இதுல பெஞ்சமின் நெதன்யாகு அவர்கள் என்ன சொன்னார்னா, நான் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு அவர் விடாப்பிடியா நின்னாரு. ஏன் அப்படின்னா, அவங்க நாட்டை பொறுத்த வரைக்கும் பெஞ்சமின் நெதன்யாகு அவர்கள் மேல பல கேசுகள் இருக்கு. அதுல மிக முக்கியமான கேஸ் ஈரானை தாக்குதல் பண்ணதுதான். ஈரான் தாக்குதல் பண்ணது இஸ்ரேல் நாடுக்கே பிடிக்கல, இஸ்ரேல் நாட்டு மக்களுக்கும் பிடிக்கல. அங்க இருக்க கவர்மெண்ட் சிஸ்டம் இருக்கு பாத்தீங்களா, இஸ்ரேல் ஈரான் தாக்குதனால பல பேர் உயிரிழந்திருக்காங்க. இதுக்கெல்லாம் ஒரு பதில் சொல்லணும். அது மட்டும் இல்லாம அவர் மேல தனிப்பட்ட முறையில் பல கேசுகள் இருக்கு. இப்ப இஸ்ரேல்ல எலெக்ஷன் வேற வரப்போகுது. ஒருவேளை இஸ்ரேலோட பிரதமர் நெதன்யாகு அவர்கள் அந்த எலெக்ஷனை தோத்துட்டார் அப்படின்னா அவர் கண்டிப்பா சிறைக்கு தான் போகணும். இதெல்லாம் மனசுல வச்சுட்டா இந்த மனுஷன் இல்ல நாங்க போர் நிறுத்தம் பண்ண மாட்டோம் அப்படின்னு ஏதோ ஒரு பிரச்சனையை இஸ்ரேலுக்குள்ளே இருந்துட்டே பண்ணிட்டே இருந்தாரு. ஆனா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்களால் முடியல. ஏன்னா உன் பேச்சை கேட்டதரமா நான் வந்தேன், இப்போ என்ன ஈரான் என்னையும் தூக்கி போட்டு மிதிக்கிறாங்க, அதெல்லாம் போர் நிறுத்தம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவர்கள் எவ்வளவு வலியுறுத்தினாரு நெதன்யாகு அவர்களை. ஆனா நெதன்யாகு அவர்கள் சம்மதிக்கவே இல்லை. கடைசியில நீ என்னடா சம்பாதிக்க போடா அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவர்கள் அங்க போர் நிறுத்தம் பண்றோம், போர் நிறுத்தத்துக்கு சைன் போடுறோம் அப்படின்னு சொல்லி அவர் சைன் போட்டாரு. இப்படிலாம் இருக்க, அதாவது அமெரிக்காவும் ஈரானும் சைன் போட்ட அடுத்த சில நிமிடங்களிலேயே வெள்ளிக்கிழமை அதிகாலையில லெபனான் மீது இஸ்ரேலோட அதிபர் நெதன்யாகு அவர்கள் தாக்குதல் பண்றாரு. லெபனானோட தெற்கு பகுதியில இஸ்ரேலோட ராணுவ ஊடுருவி அங்க தாக்குதல் பண்ணிருக்காங்க. இந்த தாக்குதல்ல கிட்டத்தட்ட 16 பேர் உயிரிழந்திருக்காங்க. இந்த ஒரு சோக செய்தி இப்ப பரபரப்பா பேசப்பட்டு இருக்கு. எதுக்கு தேவையில்லாம அந்த 16 பேர் இறந்து போனோம், அவங்களுக்கும் இந்த போருக்கு என்ன சம்பந்தம்? வெறும் நெதன்யாகு அவர்களோட பிடிவாதமும் திமிரும் தனக்கு எதுவும் ஆயிடக்கூடாது என்ற ஒரு பேராசையினால ஒரு 16 உயிர்கள் போயிருக்கே அப்படின்னு உலக தலைவர்கள் எல்லாம் கண்டனம் தெரிவிச்சுட்டு இருக்காங்க. சரி, இதுக்கு ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வழக்கம் போலதான்
நெதன்யாகு இப்படி பண்ணிட்டாங்க. அடுத்த கட்டம் நோக்கி இந்த போர் சூழ்நிலை மாறி ஆகணும் அப்படின்னு அவர் ஒரு ட்வீட் ஒண்ணு போட்டு போயிட்டாரு. இப்படி அவர் நெதன்யாகு அவர்கள் தாக்குதல் பண்ணதுனால ஈரான் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாங்க. ஏன்னா இந்த ஈரான் ஒப்பந்தத்துல வந்து அவங்க மிக முக்கியமா சொன்னது என்னன்னா, லெபனான தாக்குதல் பண்ணக்கூடாது. அதாவது இந்த போர் சார்ந்த எல்லா இடங்கள்லயும் போர் நிறுத்தம் அறிவிக்கப்படணும் அப்படின்னு ஈரான் வந்து ஒரு நிபந்தனை வந்து வச்சிருந்தாங்க. ஆனா அந்த நிபந்தனையை இப்போ வந்து இஸ்ரேல் வந்து மீறிட்டாங்க. அதனால ஜெனீவால நடக்க இருந்த 2ஆம் கட்ட அமைதி பேச்சுவார்த்தை ஒப்பந்தம் வந்து தற்காலிகமா நிறுத்தப்படுது அப்படின்னு ஈரான் சொல்லிட்டாங்க. அதனால ஈரான்ல இருக்க முக்கியமான தலைவர்கள் ஜெனீவாக்கு வரமாட்டாங்க. ஈரான் தலைவரே வரல அப்படின்னா, அமெரிக்கால இருக்க முக்கிய தலைவர் ஜேடி வான்ஸ் அவர் வந்து கலந்துக்கலாம்னு இருந்தாரு அந்த அமைதி பேச்சுவார்த்தையில. இப்ப அவர் வந்து கலந்துக்க மாட்டோம். ஏன்னா ஈரானே வரல அப்படின்னா, அங்க தனியா போய் ஜேடி வான்ஸ் என்ன பண்ண முடியும்? அதனால அமெரிக்கா அறிவிச்சுட்டாங்க. எங்க சைடுல இருந்து யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு. இப்படி ஒரு பக்கம் போர் நிறுத்தம் அறிவிச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு. ஏன்னா ஏற்கனவே வந்து ஹார்மூஸ்ல இருந்து வணிக கப்பல் போலாம் அப்படின்னு ஈரான் அறிவிச்சுட்டாங்க. நேத்து ஒரே நாள் 25 கப்பல்கள் ஹார்மூஸ் நீர்வழியை தாண்டி போயிருக்கு. அதனாலே நேத்து மட்டுமே கச்சா எண்ணெயோட விலை மதிப்பு வந்து $80க்கும் கீழ குறைஞ்சிருக்கு. அவ்வளவுதான். இதுக்கப்புறம் பிரச்சனை எல்லாம் கிடையாது. எல்லாரும் சந்தோஷமா இருக்கும்போது தான் குறுக்கு இந்த கௌஷிக் வந்தா அப்படின்னு சொல்லி நெதன்யாகு அவர்கள் இப்படிப்பட்ட பிரச்சனையை பண்ணிட்டாரு. சரி, இதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னு ஒரே வார்த்தை ரொம்ப சிம்பிளா சொல்றாரு. என்னன்னா, இஸ்ரேலோட பாதுகாப்பு எங்களுக்கு ரொம்ப முக்கியம். லெபனான் இருக்கிற வரைக்கும் இஸ்ரேலுக்கு பாதுகாப்பு இருக்காது. அதனால லெபனான் தாக்குதல் பண்ணா நாங்க தாக்குதல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு. ஆனா இங்க பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் ரொம்ப கிளியரா போட்டிருக்காங்க. என்னன்னா, லெபனான் தாக்குதல் பண்ணா இஸ்ரேல் தாக்குதல் பண்ணலாம். ஏன்னா எந்த நாடா இருந்தாலும் அவங்களோட பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னதான் ஒப்பந்தம் போட்டிருந்தாலும் அந்த நாட்டுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது அந்த நாடு வந்து அந்த ரூல்ஸ் வந்து மீறலாம். ஏன்னா வந்து அவங்க நாங்கள அடிக்க வந்தாங்க. ரூல்ஸ் நாங்க அடிக்கக்கூடாம போட்டிருக்கு. அதுக்கு நாங்க அடிக்காம இருப்போமா? ஏன்னா எங்க நாட்டோட பாதுகாப்பு முக்கியம்ல. அப்படின்னு அது கிளியரா போட்டிருந்தது. ஆனா இங்க வந்து லெபனான் எந்த ஒரு தாக்குதலும் பண்ணவே இல்ல. இன்னும் அவங்க பதிலடியும் குடுக்கல. முதல் தாக்குதல் பண்ணதே இஸ்ரேல் தான். அப்போ இஸ்ரேல் மேல தான் மிகப்பெரியான தவறே இருக்கு அப்படின்னு உலக நாடுகள் கண்டனம் இப்ப தெரிவிச்சுட்டு இருக்கிறாங்க. ஈரானும் அதான் சொல்லியிருக்காங்களே. இப்படி இஸ்ரேல் அவசரமா பண்ணதுனால இப்ப இந்த 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை அமைதி ஒப்பந்தம் வந்து நடைபெறல. அப்போ இந்த ஒப்பந்தம் கேன்சல் செய்யப்படுமா? ஏற்கனவே டிஜிட்டல் முறையில சைன் போட்டாங்க, ஓகே. ஆனா அது வந்து இப்ப செல்லுமா? ஏன்னா இப்ப வந்து இஸ்ரேல் வந்து அந்த ஒப்பந்தம் மீறிட்டாங்க. அப்ப இந்த ஒப்பந்தம் கேன்சல் ஆகப்படுமா? திரும்ப வந்து பதட்டமான சூழ்நிலை உருவாகுமா? மத்திய கிழக்கு பற்றி எரியுமா? அப்படின்னு உலக நாடுகள், உலக தலைவர்கள், உலக மக்கள் எல்லாமே வந்து கவலையில இருக்காங்க. ஏன்னா இப்பதான் வந்து ஏழ்மலை திரும்பினது. திரும்ப வந்து வேண்டாத வேலையை நெதன்யாகு அவர்கள் பார்த்துட்டாரு. இவருக்கு வேற வேலையே இல்லையா? ஒண்ணு அவர் வேலையை ஒழுங்கா பார்க்க சொல்லுங்க. இல்லன்னா மத்தவங்க வேலையை பார்க்கறதுக்கு வழியாச்சு விட சொல்லுங்க. இப்படி அவரும் ஒழுங்கா வேலை பார்க்க மத்தவங்க வேலையை கெடுத்துக்கிட்டு இருக்காரு பெஞ்சமின் நெதன்யாகு அவர்கள். கடைசியில அவர் மரணம் அடைஞ்சா போரை நிறுத்தம் போல அப்படின்னு உலக மக்கள் எல்லாம் வந்து ஒரு கோபத்துல கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன இருந்தாலும் இந்த மத்திய கிழக்கு போர் பதற்றம் எப்போ வந்து அணையும்? அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பொறுத்து இருந்தா பார்க்கணும். தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். சிடாசிஸ் தமிழர் 4.0 அணிகளாய் திரள்வோம், அமைப்பாய் உயர்வோம். ஜூலை 24-25 ஹில்டன், சென்னை.